எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. உத்திரட்டாதி தருவது கல்வியா, செல்வமா, வீரமா? அதிபதி சனி. கணம் மனுஷ கணம். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் வாழக்கூடியவர்கள் மற்றும் சக மனிதர்களிடம் இணக்கமாக செல்லக்கூடிய தன்மை உடையவர்கள். விலங்கு காமதேனு எனும் பசு. இது கோமாதாவின் நட்சத்திரமாகும். தியாகம் மற்றும் தாய்மையின் அடையாளமாகவும் இவர்கள் உடன் இருந்தால் வாழ்வில் வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாகிறது. பறவை மயில். இது புனிதமான மங்களகரமான நல்ல சகனம் கொண்ட பறவையாக உள்ளது. இவர்கள் கலையில் ஆர்வம் மற்றும் கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். மரம் பனைமரம். வலிமை, உறுதி மற்றும் நீண்ட ஆயுள் கொண்டதாகவும் எந்த சூழ்நிலையிலும் வளரக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த நட்சத்திரக்காரர்கள் இதன் தன்மையான வலிமை, நீண்ட ஆயுள், மற்றவர்களுக்கு உதவும் திறன் கொண்ட தாராள குணம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். உத்திரட்டாதி முதல் பாதம். பூமியை போன்ற பொறுமை கொண்டவர்களாகவும் சில நேரங்களில் முன்கோபம் கொண்டும் செயல்படுகிறார்கள். இவர்கள் வங்கித்துறை, வானவியல், மருத்துவம், சட்ட நிபுணர், மன தத்துவ நிபுணர், நீதிபதி, கணித மேதை, பத்திரிகையாளர்கள் போன்றவர்கள் சிறப்பாக செயல்படுகின்றனர். இவர் கல்வி மற்றும் மன வலிமை கொண்ட வீரத்தால் செல்வம் சேர்ப்பதில் அதிக ஆர்வம் கொண்டு விளங்குகிறார்கள். உத்திரட்டாதி இரண்டாம் பாதம். உத்திரட்டாதி இரண்டாம் பாதம் மற்றும் மூன்றாம் பாதம் ஒரே செயல்நிலையில் உள்ளது, ஒரே குணங்களை கொண்டுள்ளது. இரண்டாம் பாதம் கொஞ்சம் வேகமாகவும் துருக்குத்தனம் கொண்டதாகவும், மூன்றாம் பாதம் நிதானமாகவும் பொறுமை கொண்டதாகவும் செயல்படுகிறது. இரண்டாம் பதம் மற்றும் மூன்றாம் பதம் அறிவார்ந்த விவாதங்களில் வல்லவர்களாகவும் அநீதியை தட்டி கேட்கும் திறம் கொண்டவர்களாகவும் நடிக்க தெரியாதவர்களாகவும் இருக்கிறார்கள். ஊர் சுற்றுவதில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். வேத சாஸ்திரங்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டும் அனைவரையும் சமமாக நடத்தும் பண்பு கொண்டவராகவும் இருக்கிறார்கள். குடும்பத்தில் செல்வாக்கு மற்றும் சொல்வாக்கு கொண்டவர்களாகவும் அனைத்து உறவுகளையும் அரவணைக்கும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் போக்குவரத்து துறை, விமானத்துறை, கப்பல் மற்றும் சுற்றுலாத்துறைகளில் அதிக ஆர்வம் கொண்டும் சுய வியாபாரம் மற்றும் கமிஷன் தொழிலில் அதிக ஆர்வம் கொண்டும் செயல்படுகிறார்கள். வாகன உதிரி பாகங்கள் விற்பனை போன்ற துறைகளில் பொறாமைப்படும் அளவுக்கு தன் தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள். இவர்கள் தன்னுடைய கல்வி ஞானம் மூலம் குடும்பம் மற்றும் செல்வங்களை இரு கண்களாக காத்து மகிழ்ச்சியை தன்வசப்படுத்துகிறார்கள். புரட்டாதி இரண்டாம் மற்றும் மூன்றாம் மாதம். புரட்டாதி நான்காம் மாதம். இவர்கள் சிக்கனம் மற்றும் ஆழ்ந்த கவனம் மற்றும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து கவனித்து அதுக்கப்புறம் தன்னை செயல்படுத்துவாங்க. பணம் சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம், பல சொத்துக்களை சேர்த்து வைப்பதிலும் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். குடும்பத்தில் அக்கறை கொண்டவர்கள். எங்கும் பணம், எதிலும் பணம் ஒன்றே இவர்கள் நோக்கமாக இருக்குங்க. தனது கல்வியின் மூலம் செல்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இவர்கள் செயல்படுகிறார்கள். இறுதியில் சாதி கண்டால் காடு கொள்ளாது என்ற தன் வீரியத்தை கடைசி நிமிடத்தில் காக்க தயங்குவதில்லை இவர்கள் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.